எல்லா லஞ்ச் பாக்ஸும் ட்ரை பண்ணியாச்சு. எவ்வளோ தான் யோசிக்கிறதுன்னு கடுப்பாகாதீங்க. ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கேரட் ஜீரா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்ஃபேக்ட் இது கீல மட்டும் பண்ணுறதுனால கீ ரைஸ் மாதிரியும் இருக்கும். குழந்தைங்கன்றதுனால நம்ம தாராளமாக நெய் ஊற்றியே செய்யலாம். கடாயில் 1/4 கப் நெய் ஊற்றிக்கிறேன். இதில் முந்திரியும் 2 பெரிய கேரட்டையும் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன். அண்ட் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே கேரட்டை சேர்த்து வதக்கிக்கலாம். நான் ஒரு கிரன்ச்சினஸ்க்காக இந்த மாதிரி செய்கிறேன். ஸோ கேரட்டும் முந்திரியும் நான் இந்த மாதிரி வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதே நெய்யில் 1 டீஸ்பூன் சீரகம், 2 பிரிஞ்சி இலை சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ அதில் 2 பச்சை மிளகாயை விதைகளை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூட ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்ல கலர் மாறினதும் அதில் 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். நான் 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். கூட 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணி கொதிக்கிறதுக்காக மூடி போட்டு வைக்கிறேன். இப்போ அதில் அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை வடிகட்டி சேர்த்துக்கிட்டேன். மறுபடியும் மூடி போட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பாஸ்மதி அரிசி பூவாட்டம் வெந்து வந்திருக்கும். இப்போ அதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சிருக்கிற கேரட், முந்திரி, கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துட்டு லஞ்ச் பாக்ஸை கட்டிடுங்க. அவ்வளோதான். எப்படி?